இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு எதிரான காப்புரிமை வழக்கில் இடைக்கால தடை தொடரும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இடைக்கால தடையை ரத்து செய்யவும் டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. 134 படங்களின் பாடல்கள், இசை படைப்புகளின் உரிமை குறித்து இளையராஜாவுக்கு எதிரான காப்புரிமை வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் தடை தொடரும் என்று தெரிவித்திருக்கிறது. அன்னக்கிளி, 16 வயதினிலே, முள்ளும் மலரும் உள்ளிட்ட படங்களின் பாடல்களுக்கான காப்புரிமை வழக்கில் இடைக்கால தடையை ரத்து செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சாரேகாமா நிறுவனம் ஏற்கனவே இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு எதிராக ஒரு வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. அதில் அன்னக்கிளி, 16 வயது நிலை உள்ளிட்ட 134 திரைப்படங்களின் பாடல்கள் மற்றும் இசை படைப்புகளின் உரிமைகளை கோரி அந்த வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இந்த பாடல்களை பயன்படுத்த இளையராஜாவுக்கு ஒரு இடைக்கால தடையை விதித்திருந்தது. இந்த தடையை நீக்கி உத்தரவிடக் கோரி இளையராஜா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி இன்று ஒரு உத்தரவை பிறப்பித்தார். குறிப்பாக இந்த இடைக்கால தடையை நீக்க முடியாது என்றும், இது போன்ற இசை படைப்புகளின் உரிமைகள் தொடர்பாக இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு எதிராக ஏற்கனவே இந்த படைப்புகளை சுரண்டுவதிலிருந்தோ, பயன்படுத்துவதிலிருந்தோ, உரிமைகள் வழங்குவதிலிருந்தோ, அவற்றின் மீது உரிமை கோருவதிலிருந்தோ ஏற்கனவே இசையமைப்பாளரை தடுத்து அவருக்கு எதிராக முன்னர் பிறப்பிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என்று அந்த ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். எனவே அந்த இளையராஜாவுக்கு ஏற்கனவே விதித்த தடை என்பது தொடர்ந்து இப்போது நடைமுறையில் இருப்பதாக பார்க்க வேண்டியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.